நீங்க அபார்ட்மெண்ட் வாங்குற ரேட்டுக்கு ஒரு 2 வீடுங்க கட்டிடலாம். பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 5 மினிட்ஸ்ல வந்துடலாம். இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த பட்டா நாங்க வந்து இன்க்ளூடிங் பண்ணி தரோம். இப்போ சம்மர் ஆஃபரா ஒரு பிளாட்டுக்கு வந்து 25,000 ஸ்பெஷல் டிஸ்கவுண்டா பண்ணி தரோம். வீடுகள் எல்லாமே இங்க பெரிய பெரிய பங்களா டைப் வீடு தான் இருக்கும். இப்போ சென்னையில் எப்படி நமக்கு அண்ணா நகர் முகப்பேர்ல பெரிய பெரிய வீடுங்க இருக்குமோ அதுக்கு ஈக்குவலான வீடுங்க வந்து நீங்க சைட் நம்ம வர ரூட்லவே நீங்க பாத்திருப்பீங்க. பொன்னேரி பக்கத்துல ஏலியம்பேட்ல மஹேந்திரா சிட்டி வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கு. சென்ட் ஜானஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், பாரதி வித்யாலயா, குமரன் பாலிடெக்னிக் காலேஜ், ஸ்ரீதேவி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நிறைய இருக்கிற ஒரே இடம் பார்த்தோம்னா அது பொன்னேரி தான். ரெண்டல் இன்கம்காக தான் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆக்டா நீங்க வரப்ப கூட பார்க்கலாம். இந்த டிடிசிபி வித் ரெரா அப்ரூவ்ட். ஆல்ரெடி நாங்க போட்ட ப்ரீவியஸ் சைட் எல்லாம் நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம். அன்னைக்கு போட்ட ரேட்டுக்கு இன்னைக்கு ரேட்டுக்கும் பார்த்தோம்னா 3 மடங்கு இல்ல, கிட்டத்தட்ட 5 மடங்கு 6 மடங்கு ஏறுது. உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் தண்டசுரி. இப்போ எங்கே வந்துருக்கோம் அப்படின்னா பொன்னேரி பஸ் ஸ்டாண்ட், பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் வர மாதிரி ஒரு சூப்பரான லே அவுட். அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா, யாருமே கொடுக்க முடியாத காம்படிட்டிவ் பிரைஸ்ல பக்காவாக கொடுக்குறாங்க. யாரு அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா தனி எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அம்மன் நகர் அப்படின்னு சூப்பரான ஒரு லே அவுட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்க அபார்ட்மெண்ட் வாங்குற ரேட்டுக்கு ஒரு 2 வீடுங்க கட்டிடலாம். பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னாலே தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குங்க. 2 வீடு கட்டியிருக்காங்க. இந்த 2 வீடு எதுக்குன்னு தானே கேட்குறீங்க. ரெண்டல் பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வாடகைக்கு விடலாம் அப்படின்னு சொல்லி கட்டிட்டு இருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குங்க. ரீசன் என்ன அப்படின்னா சரௌண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டலுக்கு ரொம்ப டிமாண்டு. ஸோ அதனால இங்க வீடு கட்டி அழகா வந்து ரெண்டல்ல விடலாம் அப்படிங்கிற பிளான்ல பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இங்க பட்ஜெட் பிரைஸ்ல ஆஃபருமே இருக்குங்க. வாங்க உள்ள போயிட்டு மொத்த டீடைல்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க பொன்னேரி சரௌண்டிங்ல இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள படுத்து பண்ணி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே மக்களே, நம்ம சைட்டுக்குள்ள வந்தாச்சு. ஸோ பொன்னேரி ஜங்ஷன் பக்கத்துல ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஒரு சூப்பரான லேஅவுட், அதை சுத்தி வீடுகளுக்கு மத்தியில செம்மையா ரெடி பண்ணிருக்காங்க. சோ பக்கத்துல சார் இருக்கிறப்பல டீடைல்ஸ் கேட்கலாம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். அப்படியே வந்து உங்களை பத்தி சொல்லிடுங்க, நம்ம கம்பெனி பத்தி சொல்லிடுங்க சார். என்னோட நேம் வந்து கே ராமகிருஷ்ணன் ரெட்டி. ஆபீஸோட நேம் வந்து தனிகை எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட். ஓகே, வர வழியில் நிறைய உங்களுடைய பேரை வந்து பார்க்க முடியுது, தனிகை எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. எக்கச்சக்கமான சைட் போட்டிருக்கோம். இந்த பொன்னேரி சரௌண்டிங்ல மட்டுமே நம்ம கிட்ட ஒரு 10 ப்ராஜெக்ட் இருக்கு. இது எல்லாமே திருவள்ளூர், ரெடில்ஸ், இந்த மாதிரி சைட்ல நிறைய லேஅவுட் நம்ம கிட்ட ஆல்ரெடி இப்போ லைவாவே இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல தான். இந்த பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன்ல ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 5 மினிட்ஸ்ல வந்துடலாம். ஓகே சார், இப்போ சைட்டை பத்தி அப்படியே சொல்லிடுங்க சார் மக்களுக்கு. சார் நம்ம சைட்டோட நேம் வந்து கோமதி அம்மன் நகர். இதாவது பொன்னேரி டவுனுக்குள்ள இருக்கு. ஒரு 5 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல நமக்கு பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். அதே 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல பக்கத்துலயே வேலம்மாள் ஸ்கூல் ரொம்ப நியர்பையா இருக்கு. சூப்பர். மெயின் ரோடு போனா பஸ் வசதி இருக்கும். ஆப்போசிட்ல போனா உங்களுக்கு பார்க், ஃபுல் ரெசிடென்ஸ்லயே நீங்க நம்ம சைட்ல இருந்து அப்படியே பேக் சைடே பார்க்கலாம். வீடுகள் எல்லாமே இங்க பெரிய பெரிய பங்களா டைப் வீடு தான் இருக்கும். இப்போ சென்னையில் எப்படி நமக்கு அண்ணா நகர் முகப்பேர்ல பெரிய பெரிய வீடுங்க இருக்குமோ அதுக்கு ஈக்குவலான வீடுங்க வந்து நீங்க சைட் நம்ம வர ரூட்லவே நீங்க பாத்திருப்பீங்க. ஆமா, வர வழியில நிறைய வீடுகள் பார்க்க முடியுது. அதுமே மக்களே அபார்ட்மெண்ட் வாங்குற ரேட்டுக்கு ஒரு தனி வீடு பட்ஜெட்ல வந்து நம்ம தனி எஸ்டேட் வந்து பக்காவா கொடுக்குறாங்க. ஓகே சார், இது எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட் சார்? இது மொத்தமா ஒரு 4 ஏக்கர் சைட் தான் சார். இது மொத்தம் ஒரு 133 பிளாட். ஆல்ரெடி சைட்டுக்குள்ள ஒரு 3000 சதுரடியில ஒரு பெரிய வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஆமா சார், ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு சார். ஒர்க்லாம் வந்து பிஸியா போயிட்டு இருக்கு. சோ ஆல்ரெடி வந்து வீடுகள் வந்து உள்ள வந்துடுச்சு. பேசிக் கம்யூனிட்டி எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிருக்கீங்க. ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. சோ உள்ள வரப்பே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அம்சமா இருக்கு இந்த லேஅவுட். சோ ஓகே, இங்க பொன்னேரியில இந்த இடத்துல நான் ஏன் இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அதை பத்தி மக்களுக்கு கொஞ்சம் சொல்லிருக்கேன். கண்டிப்பா சார். ஏன் நம்ம இடம் வாங்கணும்னா பொன்னேரிக்கு மெயின் பார்த்தீங்கன்னா பொன்னேரி அவுட்டர் கிடையாது. பொன்னேரோட மெயின் டவுனுக்குள்ளே லேண்ட் இருக்கும். அதாவது பொன்னேரி சொல்லுவாங்க, பொன்னேரி அருகில் சொல்லுவாங்க. ஆனால் பொன்னேரி அருகில் கிடையாது, பொன்னேரி டவுனுக்குள்ளே இருக்கு மெயின் ரோடு. நீங்க சென்னையில இருந்து வரும்போது, அதாவது சென்னை ரெடில்ஸ் தாண்டி கார்னோடி தாண்டி தச்சூர் கூட்டு ரோட்டில் ரைட்ல கட் பண்ணா பொன்னேரிக்கு போற என்ட்ரன்ஸ்ல நம்ம சைட் இருக்கும். ஸ்கூல் தாண்டி வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நமக்கு கடை ஆகட்டும், சூப்பர் மார்க்கெட், ஸ்கூல்ஸ் எல்லாமே நியர்பையா இருக்கனால இந்த இடம் வந்து தாராளமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இல்ல ஒன்னு வீடு கட்டுறதுக்காக நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடம். சமங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்து அழகா வந்து இங்க ரீச் பண்ண முடியும். ஆனா ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே நியர்பைல இருக்கிறதால 24 மணி நேரமும் இங்க உள்ள வரலாம், போகலாம். எல்லாமே பக்காவா இருக்கும். வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச் என்ட்ரன்ஸ்ல தாங்க நம்ம உள்ள வந்திருக்கோம். ஓகே சார், இங்க நியர்பை என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் இருக்கு சார்? நியர்பைனா பெருசா சொல்ல போனா மஹேந்திரா வேர்ல்டு சிட்டி. அதாவது சவுத் சென்னை ஒரு முக்கியமான டெவலப் ஆனதுக்கு மஹேந்திரா சிட்டி. ஆமா, அதை கூட டபுள் மடங்கு இங்க பக்கத்துல பொன்னேரி பக்கத்துல ஏலியம்பேட்ல மஹேந்திரா சிட்டி வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கு. பக்கா. ஆமா. அதே மாதிரி ரைட் சைடு பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலம்மாள் ஸ்கூல் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஸ்கூல். இங்க சென்னையில ஒரு பெரிய வேலம்மாள்னு பார்த்தா பொன்னேரி வேலம்மாள் தான். எல்லா ஊர்ல இருந்தாலுமே வந்து பொன்னேரி வேலம்மாள் வேற லெவல்ல இருக்கு. ஃபேமஸ்.
இது எல்லாமே பொன்னேரிக்கு அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து கவரப்பேட்டில் ஆர்எம்கே ஆர்எம்டி ஸ்கூல்ஸ் இருக்கு. அதே மாதிரி பொன்னேரியில் இல்லாத ஸ்கூல்ஸே கிடையாது உங்களுக்கு. வேலம்மாள் ஸ்கூல் ஆகட்டும், ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஜானஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், பாரதி வித்யாலயா, குமரன் பாலிடெக்னிக் காலேஜ், ஸ்ரீதேவி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நிறைய இருக்கிற ஒரே இடம் பார்த்தீங்கன்னா அது பொன்னேரி தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு முடிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல வீடு கட்டுறதுக்கு ஒரு ஆப்டான இடம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சொல்லலாம் மக்களே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுங்க சரௌண்டிங் என்னென்ன சார் மகேந்திரா யூனிவர்சிட்டி ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, அதை தாண்டி வேற என்னென்ன இருக்கு? அது சென்னைக்கு வந்து ஃப்ரீ கொண்ட ட்ரெயின் வசதி இருக்கு சரிங்க. இங்க வந்து நீங்க வேலைச்சேரிக்கே ட்ரெயின்ல நிறைய பேர் போயிட்டு வந்துருக்காங்க. ஒர்க் பண்ணா நம்ம அங்கே போயிடலாம், தாராளமா போனா ஃப்ரீ கொண்ட ட்ரெயின் இருக்கு சார் உங்களுக்கு. ஆமா நீங்க பாருங்க மக்களே, பரங்கிமலை வரைக்கும் வந்து ட்ரெயின் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அழகா நீங்க இங்க மீஞ்சூர்ல ஏறி பரங்கிமலையை கூட வந்து கனெக்ட் பண்ணி போய்க்கலாம். அக்சஸ் ஓஎம்ஆர் ஈஸியார் எல்லாத்தையுமே இங்க இருந்து ஈஸியா வந்து அக்சஸ் பண்ண ஒரு ஆப்டான இடம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், இப்போ சரௌண்டிங்ல பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. ஸோ ரேட்டுமே வர வழியில விசாரிச்சேன், எப்பா இந்த இடத்துல இவ்வளவுலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இப்போ உள்ளேயும் அவ்வளோ அம்சமா எல்லாமே ரெடி பண்ணிருக்கீங்க. வீடும் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி 50 முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட் இங்க குடிக்கிறீங்க சார்? இப்போ ஆஃபர் பிரைஸ் வந்து ஆக்சுவல் பிரைஸ் வந்து 2300 சார். ஆக்சுவலி ஆமாமா. இப்போ ஆஃபர் பிரைஸ் வந்து 2150 நாங்க தரோம். ஓ 150 ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறீங்க ஆஃபர்ல. அதுவும் வெறும் 2150. ஸோ பாருங்க மக்களே, ஸோ பொன்னேரி சரௌண்டிங்ல யாருமே கொடுக்க முடியாத ரேட்டுக்கு ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல 5 மினிட்ஸ் வாக்கபிள், அதுவும் வேலம்மாள் ஸ்கூல் எல்லாமே வந்து ஆஃப்டர் பக்கத்துலேயே இருக்குங்க. ஆனால் ரேட் வந்து வெறும் 2150 தாங்க. ஸோ ஓகே சார், இப்போ மக்கள் பார்க்குறாங்க, ஸோ எதுவும் ஆஃபர் எதுவும் கொடுக்குறீங்களா? அது ஆஃபர்னா இன்க்ளூடிங் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இண்டிவிஜுவல் பட்டா நாங்கள் வந்து இன்க்ளூடிங் பண்ணி தரோம். சூப்பர். எல்லாமே இப்போ சம்மர் ஆஃபரா ஒரு பிளாட்டுக்கு வந்து 25,000 ஸ்பெஷல் டிஸ்கவுண்டாக பண்ணி தரோம். என்ன சொல்றீங்க, ஒரு பிளாட் வாங்கினோம் அப்படின்னா 25,000 கம்மி பண்ணி கொடுக்குறீங்க? கண்டிப்பா. பாருங்க மக்களே, அடிக்கிற வெயில்ல உங்களுக்கு வந்து உங்க பட்டா ஈஸி மட்டும் ரிஜிஸ்டர் மட்டும் ஃப்ரீ பண்ணி கொடுக்காம உங்க 25,000 வாங்குறதுல வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. யாரு அப்படின்னா நம்ம தனி எஸ்டேட் தான். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அப் டு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லாம் வேணாம், ஜஸ்ட் 6 மாசத்துலேயே கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சார்? 100% சார். ஏன்னா எல்லாமே வந்து நியர்பைல இருக்கு. எல்லாமே சொல்லுவோம் வந்து இங்க 10 கிலோமீட்டர்ல அது இருக்கு, 5 கிலோமீட்டர்ல இது இருக்குன்னு. எதுவும் சொல்ல வேணாம், 5 நிமிஷத்துல எல்லாமே இருக்கு. நம்ம சரௌண்டிங்ல அக்சஸ் பண்ணா அவ்வளோ அம்சமான இடம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஆல்ரெடி நாங்க போட்ட ப்ரீவியஸ் சைட் எல்லாம் நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம். அன்னைக்கு போட்ட ரேட்டுக்கு இன்னைக்கு ரேட்டுக்கும் பார்த்தோன்னா 3 மடங்கு இல்ல, கிட்டத்தட்ட 5 மடங்கு 6 மடங்கு ஏறுது. என்ன சொல்றீங்க சார்? இதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். கண்டிப்பா சார், நம்ம கம்பெனில போட்ட சைட் எல்லாமே 3 மடங்கு ஏறுது. ஆமாமா கண்டிப்பா இருக்கு. ரெடில் சரௌண்டிங்ல நீங்க கோமதி மணரான எல்லா லேஅவுட்டுமே நம்ம போட்ட லேஅவுட் தான். ரெடில் சரௌண்டிங்ல மட்டுமே கிட்டத்தட்ட நாங்க ஒரு 30ல இருந்து 40 சைட்டுக்கு மேல லான்ச் பண்ணிருக்கோம். எல்லாமே ஒரே நேம்ல தான் இருக்கும். கோமதி மணரா நம்ம போட்ட லேஅவுட், அது புட்லூர்ல போட்ட சைட் ஆகட்டும், திருவள்ளூர்ல போட்டதாகட்டும், ரெடில்ஸ், பொன்னேரி, இந்த சரௌண்டிங் நீங்க எங்கெல்லாம் கோமதி வனரோ அந்த கோமதி வனர் போட்ட போட்டோல எல்லா லேஅவுட்டுமே நம்ம லேஅவுட். சோ நார்த் சைடுல வந்து கோமதி அம்மல் நகர் அப்படின்னு பார்த்தாலே நம்ம சைடு தாங்க தனிதான். நேரு அப்படியே கொட்டையத்துல இருக்கும். அதுவும் பாருங்க சார் சொன்ன மாதிரி 10 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப யோசிக்கவே வேணாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எல்லாமே சரௌண்டிங்ல இருக்கிறதால உடனே அடுத்த மாசமே ஏறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கரெக்டா சார்? கண்டிப்பா சார். ஏன்னா ஆப்போசிட்ல பல பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப நியர்பை. கௌரி தியேட்டர் நீங்க வர ரூட்ல பாத்துருங்க. கௌரி தியேட்டர் இருந்தா ரைட்ல திரும்பினா நம்ம சைட் பக்கத்துலயே கல்யாண மண்டபம், நல்ல ஒரு டெவலப்மெண்டான எல்லாமே இருக்கு. ஒரு ரெசிடென்ஸ் வாய்ப்புக்கு நீங்க ஏற்கனவே கேட்ட மாதிரி மஹிந்திரா சிட்டி எல்லாமே தடாவோட ஸ்ரீ சிட்டிக்கு பார்த்தா சென்னையில இருந்து நிறைய பேர் வேலை வாய்ப்புக்கு காலையில வந்து சென்னை மக்கள் தான் நிறைய பேர் ஸ்ரீ சிட்டில ஒர்க் பண்றாங்க. உங்க ஒர்க் பண்றாங்க. ஆமாமா. சோ அதனால மக்களே சார் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இங்க இடம் வாங்கி நீங்க வீடு கட்டல அப்படின்னா கூட சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ல நீங்க இடம் வாங்கி ஒரு வாடகை கூட விடலாம். கரெக்டா சார்? தாராளமா விடலாம். இங்க நியர்பை என்ன வாடகை சார் போயிட்டு இருக்கு? இங்க மினிமம் ஒரு டபுள் பெட்ரூம் வந்து 10,000 வாடகை ஆல்ரெடி தாராளமா போயிட்டு இருக்கு. 2 BH வந்து 10,000 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு. 10,000 போதே அதுக்கு நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம். பக்கத்துலயே பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய அபார்ட்மெண்ட் வீடுகள், தனி வீடுகள்லாம் இருக்கு. இங்க நீங்க கட்டி அழகா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் நீங்க ஓஎம்ஆர்ல இருக்க அப்படின்னா கூட கவலைப்பட தேவையில்ல. இங்க இப்ப இருக்கிற பிரைஸ்க்கு அழகா வாங்கி ஒரு ரெண்டல் பேஸ்ல கூட அழகா நீங்க சம்பாதிச்சுக்கலாம். அது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா லேஅவுட்டுக்குள்ளே பாருங்க 3000 சதுர அதாவது 3000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஒர்க் அதான் ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்கு. நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னதுதான். இதுமே வந்து ரெண்டல் இன்கம்காக தான் கட்டிட்டு இருக்காங்க. சோ இது வந்து ஒரு ஆக்டா நீங்க வரப்ப கூட பார்க்கலாம். இப்ப சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா சார்? பண்ணி தரேன் சார். நீங்க ஜஸ்ட் வந்து டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணாலே போதும் மக்களே. சோ அழகா வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட, அதுவும் தனியா இல்ல ஃபேமிலியோட வரேன் அப்படின்னு சொன்னீங்கனாலே அழகா வந்து பாத்தீங்கன்னா பிக்கப் அண்ட் டிராப் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா பண்ணிடுவாங்க. நீங்க நியர்பை சரௌண்டிங்ல பார்த்துட்டே வரலாம். உள்ள வரவே அவ்வளவு வீடுகளை நம்மளால பார்க்க முடியும். நீங்க வீடியோ ஃபுட்டேஜ் கூட பார்த்திருப்பீங்க. ஓகே சார், பொன்னேரியில வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா லேஅவுட் போட்டிருக்கீங்க. இப்ப சரௌண்டிங்ல வேற எங்கெல்லாம் பண்ணிருக்கீங்க ப்ராஜெக்ட்? இதே பொன்னேரியில இந்த லேஅவுட் எல்லாமே நம்மகிட்ட பலர்காடு பீச் கிட்ட ஒரு லோ பிரைஸ், அதாவது 575 ரூபாயில ஒரு சைட் பண்ணிருக்கோம். ஓகே. இதே பொன்னேரில இருந்து பலர்காடு போற மெயின் ரோட்ல திருப்பாலைவனம் சொல்லிட்டு கரெக்டா பொன்னேரில இருந்து 16
பதினாறு கிலோமீட்டர் ஸ்டேட் ஹைவே பக்கத்துல ஓ ஸ்டேட் ஹைவே பக்கத்துலயே தான் ஆ. ஒன்னு 750 ஒன்னு வந்து 850 ரெண்டு சைடு ஆல்ரெடி நம்ம கிட்ட லைவாவே இருக்கு. ஓ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அதுமே கொடுத்துட்டீங்க. ஆல்ரெடி பொன்னேரில இருந்து கரெக்டா ஒரு 3 கிலோமீட்டர்ல அதாவது மெதூருக்கு முன்னாடியே ஒரு சைட் நம்ம கிட்ட இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 1200 ஒரு லேஅவுட் போட்டிருக்கோம். 1300 ஒரு சைட் இருக்கு. இது இல்லாம நம்ம கிட்ட மீஞ்சூர்ல ஒரு சைட் ஒன்னு பண்ணிருக்கோம். அதாவது பொன்னேரில இருந்து மீஞ்சூர் போற மெயின் ரோட்ல மேட்டுப்பாளையம் ஜங்ஷனுக்கு ரொம்ப நியர்பை. அதே மாதிரி சிபிஆர் இருக்கு ரொம்ப பக்கத்துலயே சைட். பக்கத்துலயே சிபிஆர் அந்த 10 வழிச்சாலைக்கு பக்கத்துலயே தான். அது வந்து ஜஸ்ட் 2100 சதுர அடி ரேட். 2100 சதுர அடி. அதாவது யார் வேணாலும் இடம் வாங்கலாம் கம்மி பிரைஸ்ல இருந்து. சோ அதுவும் மீடியம் பட்ஜெட் தான். ஒரு எல்லாமே சென்னைக்கு நியர்பை எதிர்பார்க்கறோம். அதாவது ரெடில்ஸ் பெருங்காவூர்ல ஒரு சைட் போட்டிருக்கோம். ரெடில்ஸ் அருமந்தியில நம்ம கிட்ட சைட். அதாவது ரெடில்ஸ் மாதாவரம் ஏரியால அந்த சரௌண்டிங் ரெண்டு பேஸ் பண்ணி அருமந்தியில ரெண்டு சைட் நம்ம கிட்ட இருக்கு. ஒன்னு வந்து 2250 ஒன்னு வந்து 3000 அப்கமிங் சைட் ரெண்டு சைட் வரப்போகுது. சோ வரப்போகுது ஃபியூச்சர். ஆமா இது எல்லாமே நம்ம கிட்ட புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இப்போ லேட்டஸ்டா லான்ச் பண்ணிருக்கோம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 50% பிளாட் பேர்ல புக்கிங் ஆயிருக்கு. ஓ 50%. புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன் நடந்து போற டிஸ்டன்ஸ் தான். பக்கத்துலயே சிபிஆர் ரோட் ரெண்டுத்துக்குமே ரொம்ப நியர்பையா பார்த்தா ஒரு சைட் ஒன்ல இருக்கு நம்ம கிட்ட. 2500 ஸ்கொயர் ஃபீட் ரேட். அது உடனே வீடு கட்டலாம். இந்த லேண்ட் எப்படி இருக்குமா இதே மாதிரி பட்ஜெட்ல இதே மாதிரி ரெசிடென்சியல் ஏரியா மத்தியில அந்த இடம் இருக்கு நம்ம கிட்ட. அது இல்லாம அதோட இன்னும் கொஞ்சம் கம்மி பட்ஜெட்ல திருவள்ளூர் நம்ம கிட்ட சைட் இருக்கு. திருவள்ளூர்ல திருப்பாச்சூர் அந்த ஏரியால அந்த ஸ்கொயர் ஃபீட் வந்து 2000 ரூபீஸ் பட்ஜெட்ல பண்ணிருக்கோம். 2000 பட்ஜெட். அப்கமிங் சைட் நிறைய கடம்பத்தூர்ல சைட் வரப்போகுது நம்ம கிட்ட. வேப்பம்பட்டில சைட் வரப்போகுது. நெக்ஸ்ட் மணலி நியூ டவுன்ல வந்து ஒரு பெரிய லேஅவுட் லான்ச் பண்ண போறோம். இது எல்லாமே ரெடில்ஸ் நிறைய சைட் வந்து நம்ம அப்கமிங் சைட்டா வரப்போகுது. இப்ப அப்கமிங் இல்லாம அதுக்கு முன்னாடி பண்ண சைட் லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு. அதாவது இந்த தனி எஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல மாஸ் பண்றாங்க. நீங்க கம்மி பட்ஜெட்லயும் வாங்கலாம், மீடியம் பட்ஜெட்லயும் வாங்கலாம், அதிக பட்ஜெட்லாம் சொல்ல முடியாது. 2000 2500 அந்த பட்ஜெட்லயே உங்களுக்கு ஆன் ரோடும் இருக்கு. பிளஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பக்கத்துல இருக்கு, சிபிஆர் ரோட்ல இருந்து பக்கத்துல இருக்கு. லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு சார். கம்பெனி 37 வருஷமா இருக்கு சார். நம்ம லாஸ்ட் 37 இயர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்றதால தான் இந்த மாதிரி ஒரு ரெசிடென்சி ஏரியாவில் அதுவும் இடம் வாங்கினோன்னு வீடு கட்டுறாங்க பாருங்க. அதுதான் வந்து பிளஸ். அந்த அளவுக்கு பக்காவா பண்றாங்க. ஓகே சார், இது என்ன அப்ரூவ் ப்ராஜெக்ட் சார்? இது டிடிசிபி வித் ரெரா அப்ரூவ்ட். ஓகே சார், இடம் மட்டும் இல்லாம வீடுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்பீங்களா? தாராளமா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரேன் சார். ஒரு சிங்கிள் பெட்ரூம் வெறும் 27 lakhs தான். என்ன சார் சொல்றீங்க? வெறும் 27 லட்சத்துலயா? 27 லட்சம் ரூபாய் தான். அதுக்கு முன் பண்ண வெறும் 5 லட்சம் ரூபாய் கட்டாலே போதும். ரிமைனிங் ஃபுல்லாவே நான் 22 லட்சம் ரூபாய் லோனும் பண்ணி தரேன். பேலன்ஸ் வந்து லோனே பண்ணி கொடுத்துறீங்க. பாருங்க மக்களே, 2 BHK வேணுமா வெறும் ஜஸ்ட் 37 லட்சம் ரூபாய் தான். 7 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் 30 லட்சம் ரூபாய் லோன் பண்ணி தரேன் சார். வேற லெவல்ல பண்றீங்க. ஆன் ரோட்ல அது மெயின்ல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே வரும். 27 லட்சம் 37 லட்சத்துலயே ஒரு சொந்த வீடு. அதாவது நீங்க அபார்ட்மெண்ட் 60 லட்சம் அப்படின்லாம் போக தேவையில்ல. அதுக்கு பாதியிலே நம்ம சொந்த வீடை கட்டிடலாம். கரெக்டா சார்? கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா மக்களே இந்த வீடியோ உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ரேட் இன்னும் 2 மாசத்துல என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஒரு விரலால எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால வந்து ரேட் ஏறுறதுக்குள்ள உடனே டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஃப்ரீ சைட் விசிட்டை புக் பண்ணுங்க. ஸோ ரொம்ப நன்றி சார், ஒரு அவசரமான இடத்த காட்டிடுறீங்க. சார் சொல்ற மாதிரி 2 மாசத்துல கரெக்டாவே ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 2300 கண்டிப்பா ஆக போகுது. இப்போ ஆஃபர் பிரைஸ் வந்து 2150. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி 2300 தான் இது. ஓகே, 2 மாசத்துல கண்டிப்பா ரேட் ஏறும். ஸோ எனக்கு மாற்றமே இல்ல. பாருங்க 2 மாசத்துல 150 ரூபா ஸ்கொயர் ஃபீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை விட என்னங்க வேணும்? வந்து நேரிலே நீங்க பார்த்து புக் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.